டக் டக் ஓகே மெச்சினே ரொம்ப யோசிக்கிறேன் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஒரு டெசர்ட்டுக்கு போனோமே அந்த மாதிரி இல்ல நீங்க இங்க ஏதாவது ஒரு விழா கொண்டாடின மாதிரி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா எப்ப தெரியுமா நாங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் கரோக்கி ப்ரோக்ராம் எங்க வீட்ல சரி அந்த மாதிரி சம்பத் ஷர்மிலி எங்க அண்ணா பண்ணாரு அன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லா அதான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மோர் தென் a week ஒரு வாரம் one of the best I think more than 3 or 4 weekends இன்னொரு கெஸ்ட்னு சொல்லலாம் அண்ணா enjoy இல்ல அதான் உங்களுக்கு அண்ணா நீங்க அது நீங்க வேற என்ன மறக்க மாட்டீங்க இல்ல நான் இங்க பாருங்க கவர் ஆகல கிரெடிட் கோஸ் டு ஷர்மிளா இல்ல பாடல் டவுன்லோட் செய்ததற்காக நன்றி தெரிவித்துக் ஓகே இந்த வேலையில் நன்றி தெரிவிக்கிறோம் இந்த மேடையில் யார் பேரையும் விட்டுருந்தா தயவு செஞ்சு மறந்துக்கோங்க சரி உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்டு மன்னராக இருந்தால் என்ன செய்வீர்கள் பஹ்ரைன் நாட்டு மன்னரா பஹ்ரைன் நாட்டு மன்னராக ஒரு நாள் மூட்டை கட்டி இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவோம் ஹாலிடே டிக்ளேர் பண்ணி பொசிஷன்ல தமிழால ரெக்ரூட் பண்ணி என்ன ஒரு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இல்ல என்னோட ஆன்சர் சரி இல்ல அடுத்து உங்களுக்கு வருது கேள்வி சொன்னா வெயிட் பண்ணுங்க ஆமா முதல்வன் அர்ஜுன் ரேஞ்சுக்கெல்லாம் யோசிக்காம தங்கள் மனதில் பட்டு மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரையும் தமிழால இறக்கலாம் அப்படி இல்லை அதுக்கு மரியாதை சொல்லி மெமரி ஃபுல்லு மெமரி அந்த என்னால் முடிந்தவரை என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் பஹ்ரைன் கொண்டு சுயநலமாக யோசிக்கிறீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அது நாங்கெல்லாம் எங்க உறவினர்கள்லாம் வந்தா பஹ்ரைன் நல்ல கண்ட்ரியா மாறிடும் சோ அது பொது நலமும் இம்ப்ரூவ் ஆயிடும் தாக்குங்க தாக்குங்க 1952 தலைவர் ஒரு வசனம் சொன்னார் தடாகத்தில் இருக்கிற மீன் அழுக்கை திங்கிறது அது ஆகாரத்துக்காக மட்டுமல்ல அந்த குலத்தை சுத்தப்படுத்துவதற்காகவும் அதே மாதிரி என் மாப்பிள்ள ஆசைப்படுறது மட்டும் இல்ல தமிழ் மக்கள்லாம் எப்படியாவது இந்த பஹ்ரைனுக்கு வரணும் அப்படிங்கிற பொதுநலமும் அதுல கலந்துருக்கு சுயநலம் அல்ல எல்லாம் ஆளாளுக்கு அவங்க டிரான்ஸ்லேட் இதுக்குதான் மலை ஏறினாலும் மச்சான் தோணை வேணும்ன்றதா இப்பதான் சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபீலிங்கே வருது கரெக்ட் அடுத்த क्वेश्चन உங்களுக்கு அடுத்த பிறகு கணவன் உங்கள் முன் தோன்றி அடுத்த பிறவியிலும் ராஜேஷ் தான் உங்கள் கணவர் என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை கவர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் ஒரு செகண்ட்ல உசாராயிடுவாங்க சொல்லி சீன் போட்டுட்டீங்க செகண்ட் நீங்க என்ன எடுத்துட்டேன் 1 செகண்ட் அதிர்ச்சியா அந்த மாதிரி இருக்கு இனிமே எத்தனை ஜென்மம் கொடுத்தாலும் சேம் ஆளே வரட்டும் சேம் ஆளே வரட்டுமா அப்ப ராஜேஷ் எத்தனை ஜென்மம் வந்தாலும் நீங்க வரட்டும் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து உண்மையான வார்த்தையா கண்டிப்பா உண்மையான உள்ள மாற ராஜா ஆயிடுச்சு டக்குன்னு 2 நிமிஷம் நைஸ் क्वेश्चन இதே என்ன அப்படியே நீங்க முடிச்சிங்க நல்லா கொண்டாரோம் நல்லா இல்ல டக்குனு அவங்க கேட்டதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண புரியல கொஞ்சம் ஷார்ட் ஆன மாதிரி இருக்கு அதுவும் கவர் ஆயிடுச்சு அது என்ன எங்களை மட்டும் மாட்டி விடுறது உங்க ரெண்டு நாள் இந்த மாதிரி மன்னரானா என்னன்னு கேட்பீங்க இது என்ன ஓகே क्वेश्चन பாத்தீங்க சரி ஓகே உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு பிடித்த உணவு அந்த மாதிரி ஒரு உணவு வேற எங்க நாங்க சாப்பிட்டது மனைவியிடம் மட்டும் தான் கேள்வி மாறுதலா இருக்கு கொஞ்சம் திருப்பி உணவா உணவு உணவு இல்ல கேள்வி மாறுதலா இருக்கும் ராஜேஷ் சமைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச உணவு உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு பிடித்த உணவுன்னு கேட்டது தப்பு அப்படியா அண்ணா ராங் சென்ஸ் வருதுன்னா கேள்வி திருத்தப்பட்டது மன்னிக்கவும் தடங்களுக்கு வருது பிடித்த உணவு மனைவி சமைச்சது எல்லாமே பாராட்ட பதில் வருது போட்டு விடாது ஜோலிக்கு பிறகு விஷயம் நீங்க வெளிப்படையாக சொல்ல போனால் எதுவுமே பிடிக்காதா அவங்க வெளிப்படை தயார் பண்றதுல 98% எல்லா உணவும் குறிப்பிட்டது
குறிப்பிட்டது ஏதாச்சும் ஒண்ணு இது எனக்கு பிடிக்கும் அவங்க பண்ணா வீட்டுல உருளைக்கிழங்கு பொரியல் ஆலுகோபி பாருங்க அவருக்கு என்னோட நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஆளுக்கு அவர் ஃபேவரட். அவங்களுக்காக நீங்கள் இந்திய தூதரகத்தில் பணிபுரிகிறீர்களா? இந்திய நீங்கள் ஒரு நாள் இந்திய தூதுவராக நேரில் இந்திய தூதுவராக இருந்தால் நம் நாட்டு மக்களுக்காக என்ன செய்வீங்க? முதல்ல இந்த மாதிரி ஏஜென்ட் மூலமா வர ஆளுங்களை எல்லாம் should avoid. அதுதான் அந்த மாதிரி கண்ட்ரிக்குள்ள என்ட்ரு ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த ஏஜென்ட் அவங்களே வேணாம் டைரக்டர் one more is just should be ஆடியன்ஸ் ஒப்பீனியனோட கவர் பண்ணுங்க. எல்லாமே தான் கவர் ஆகுது. அப்போஸ் இந்த ஏஜென்ட்ட பணம் கொடுத்து அது இல்லாம டைரக்டா யூ ஷுட் கால் தி எம்பசி அண்ட் அவங்க கம்பெனி பத்தி தெரிஞ்சு வர மாதிரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் आपका पार्टी முடிக்க மாட்டேங்கிறாப்பா லாஸ்ட் பஸ் 4 மணி இன்னும் 4 மணிக்கு இன்னும் 4 மணி 5 நிமிஷம் சொல்லிட்டேன் நான் ரிவர்ஸ் சொல்லுங்க அதாவது தீமுள்ள நண்பர்களுக்கும் மற்ற வெளியில் உள்ள நண்பர்களுக்கும் நீங்கள் கூறுவது இன்று போல் என்று வாழ்க வளமுடன். we will come back man சொல்லுங்க ஸ்டைலா இன்று போல் என்று இதே ஃபேர்வெல் கொடுத்த மாதிரி 1 செகண்ட் வெல்கம் கொடுக்க வேண்டிய வந்தாலும் வரலாம் வரலாம் கண்டிப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும் சிகப்பு கம்பளத்தோடு வரவேற்போம். ஐயோ மாறுபட மாட்டேன்னா இவர் சொன்ன சிவப்பு கம்பளத்துக்கு கண்டிப்பா உண்டு. இங்க கவர் பண்ணுங்க. என்ன மாதிரி டாக் கொடுக்குறாரு? ஐயோ மெகரிக்கு இதே மாதிரி தான் சொன்னாரு சிவப்பு கம்பளம் வந்துட்டார்ல. அந்த மாதிரி ஆமா அதனால சொன்னேன் சேவ் நான் கூட சொல்லல கிட்ட எதுவும் ரெடியா வச்சிருக்கீங்க லாஸ்ட் சொல்லுங்க. நீங்க நன்றாக பாடுவீர்கள் என்று இருப்பாங்க. சோ என்னோட ஒரு பாட்டு பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாரி யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் என்ன கிடையாது நீங்க பாடுவீங்க. இல்ல ஷூர் வெரி ராங் இன்ஃபர்மேஷன் யாரோ சும்மா 2 வரி பாடுங்க இருக்காங்க. இரு வரிகள் நான் ஒரு பாட சொல்லுங்க நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து. அது ரொம்ப கஷ்டம் நீங்க சொன்ன மாதிரி இளையராஜா தனித்தனியா பாடுங்க. தனித்தனியா பாடுங்க. தனித்தனியா பாடுங்க. அட்லீஸ்ட் லெட் அஸ் finish this. நல்ல பாட்டு. பரவாயில்ல 2 வரி இருந்தாலும் ஓகே. இளையராஜா மியூசிக் வந்து எடுங்க நிறைய இளையராஜா கலெக்ஷன்ஸ் இல்ல இல்ல தி பெஸ்ட் சாங். அந்த பாட்டு வந்து பெஸ்ட் சாங் ஓகே சரி ஓகே நீங்க என்னன்னா பாட்டு பாடுங்க. அது கோல்ட் அஃபெக்ட் ஆயிடுச்சு காதுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வந்து கேட்க இன்னொரு ஜூஸ் குடிக்க தெரியாம இல்ல நான் வெரி சாரி இன்னும் ப்ராப்ளம் இல்ல பாடுங்க. பரவாயில்ல வீணா. இவர் பாடினார்ல இவரே பாடிட்டாரு அவங்க பாடுறாங்க. நல்லா பாடுவாங்க அவங்க. அதே வால்யூம்ல என்ன சொல்லி தரல இல்ல வேண்டியதா. ஏதோ ஒன்று கொடுத்து போட்டா ஏதோ ஒன்று கொடுக்கறாங்க. ஆகாதா கேமரா ஓடிட்டு ஐயோ நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு எடுங்க நான் லைவ் ஓடிட்டு இல்ல நான் மக்கள் எல்லாம் அப்புறம் தான் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. பாட்டு பாடினீங்கன்னா முடிச்சிருவோம் கிளம்பிடுவோம். அவளோட காத்து கொண்டு இருக்கிறோம். கல்யாணம் பண்ணாதீங்க பாட போறீங்க. மிகவும் அவளோட காத்து கொண்டு இருக்கிறோம். நேரங்கள் வரும்.